முத்தொழில் செய்வன், இறைவன் முத்தொழில் செய்வன். இப்போ இறைவன் உலகத்தை தோற்றி நின்று ஒடுக்குவன் அப்படின்னு முதல்ல தொகுத்து சொன்னார், இங்கே வகுத்து சொல்கிறார். புரியுதா இல்லைங்களா? முத்தொழில் செய்வது யார்? பெருமான் தான். இல்லைங்க, 3 தொழில் செய்கிறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. படைத்தல் யார் செய்கிறா? பிரமன். காத்தல் அயன், மன்னிக்கணும், திருமால். அடுத்தது ஒடுக்குதல் உருத்திரன். 3 பேர் இருக்கிறாங்க. சிவபெருமான் செய்கிறாருன்னு சொல்கிறீங்களே, முத்தொழில் இறைவனே செய்வன் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு பிரமாணம். கந்தமலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும், அவையும் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே, அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்தாலே, வந்த முறை தந்தொழிலே மண்ணுவிப்பன், எல்லாம் வருவிப்பன், விகாரங்கள் மறுவான், வானில் முந்து இரவி எதிர்முளரி அலர்வுறும் ஒன்று, அலர்வான் முகையாம் ஒன்று, ஒன்று உளரும் முறைமையாமே. கந்தமலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம். கந்தம் வாசனையுடைய தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கிற அயன் உலகத்தை படைப்பன். கந்த மலர் அயன். கந்தன்னா என்னது? வாசனை. மலர் என்பது தாமரை. வாசனையுடைய தாமரை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அயன் உலகத்தை படைப்பன், உலகத்தை படைப்பன். கண்ணன் அழித்திடும். கண்ணன் அழித்திடும். இங்கே அழித்திடும் என்பது என்னது? காத்தல். சிறப்பு உலகம் போட்டால் ஒடுக்குதல். இது என்னது? பள்ளிக்கு வர லீவ் போட்டிருக்கா இல்லையா? அது காத்தல். கண்ணன் காத்திடும். யார்? திருமால் உலகத்தை காப்பான். அவைதாம். எவைதாம்? படைக்கப்பட்ட காக்கப்பட்ட அந்த உலகத்தை. அவைனா சுட்டு. அவைன்னு சொன்னாவே சுட்டு. அப்போ ஏதோ ஒன்று சொல்லுதா இல்லையா? அது எது? மேலே படைத்த யார்? அயனால் படைக்கப்பட்ட திருமாலால் காக்கப்பட்ட அந்த உலகத்தை. அவைதான் கடவுள் தானே. எம் கடவுள். எம் கடவுள். ஏன்னா உருத்திரனை இங்கே சிவமா சொல்கிறார். உருத்திரனை சிவமா சொல்ல. ஏன்னா உருத்திரன் பெருமானது தடத்த வடிவம். ஆன்ம வர்க்கமாகவும் உண்டு, சிவமே உருத்திராகவும் நிற்கும். ஒவ்வொரு பூணத்துக்கு தக்கவாறு மேலே இருக்கிற பூணங்களில் சுத்தமாயைகளில் பெருமானை என்னவா நிற்பார்? உருத்திரனாக நிற்பார். ஆனால் இங்கே நம்ம ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் யார்? ஆன்ம வர்க்கம்தான். ஆனால் அவரை நம்ம யாரை பார்க்குறோம்? சிவமாக தான் பார்க்கணும். சிவமாக தான் பார்க்கணும். எனவே அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். மொத்தமாக அழிச்சிடுவார். இந்த சங்காரம் 5 சங்காரம் இருக்குது. சங்காரம் 5 சங்காரம். 5 சங்காரம்னா என்னது? கீழே நிவர்த்திகளையே சங்கரிக்கிறது, பிரதிகளையை சங்கரிக்கிறது, வித்தகளையை சங்கரிக்கிறது, சாந்திகளையை சங்கரிக்கிறது, சாந்தி அதீதகளையை சங்கரிக்கிறது. சாந்தி அதீதகளையை ஒடுக்குகிறதுக்கு தான் சர்வசங்காரம்னு பேர். சர்வசங்காரம். முற்றளிப்பு. முற்றளிப்பு. கீழே இருக்கிற கலைகள்லாம் ஒடுக்கிறது ஏகதேச சங்காரம். ஏகதேச சங்காரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட உலகத்தை மட்டும் ஒடுக்கிறது. இப்போ நாம் முதல் நேற்று எழுதுறோம் இல்லையா? மண் தத்துவம். எத்தனை போகணும்? 108. என்ன கலை அது? நிவர்த்தி கலை. இப்போ நிவர்த்தி கலையை மட்டும் ஒடுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. நிவர்த்தி கலையை மட்டும் ஒடுக்கினா இது என்னதுங்க? ஒரு பகுதி 224 போனத்தில் ஒரு பகுதியை மட்டும் ஒடுக்கிறது. அதுக்கு ஏகதேச சங்காரம். ஏகதேச சங்காரம். இது எங்கே கொண்டு ஒடுக்குவாருங்க? மண் தத்துவத்தை ஒடுக்கி நிவர்த்திகளை ஒடுக்கி எதில் ஒடுக்குவார்? நிவர்த்திகளை எதில் ஒடுக்கு? பிரதிட்டா கலையில் போய் ஒடுக்கிடுவார். நிவர்த்திகளை கொண்டு எதில் ஒடுக்கிடுவார்? பிரதிட்டா கலையில் ஒடுக்குவார். பிரதிட்டா கலையை ஒடுக்குகிற போது அது எதில் போய் ஒடுக்கும்? வித்தை கலையில் போய் ஒடுங்கும். வித்தை கலையில் ஒடுங்கும். வித்தை கலை ஒடுக்குனா சாந்தி கலையில் ஒடுங்கும். சாந்தி கலையை ஒடுக்குனா சாந்தி அதீத கலையில் ஒடுங்கும். சாந்தி அதீத கலை போய் எதில் ஒடுங்கும்? திரோதான சக்தியில் போய் ஒடுங்கும். திரோதான சக்தியில் போய் ஒடுங்கும். திரோதான சக்தி அருட்சக்தியில் ஒடுங்கும். அருட்சக்தி சிவத்தில் போய் ஒடுங்கும். இந்த சிவத்தில் ஒடுங்கினா அதுக்கு என்ன பேர்? சர்வசங்காரம்.
சர்வ சங்காரம். அதான் அவயம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். இப்போ இந்த சர்வ சங்காரம் செய்யக்கூடிய சிவம், ஒடுக்குதல் கடவுள் பலராயினும் இங்கே யாரை சொல்கிறாரு? சர்வசங்காரம் செய்யக்கூடிய சிவத்தை சொல்கிறார், சிவசங்காரத்தை சொல்கிறார். எனவே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே. எனவே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்தை. அவன் படைக்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு படைக்க முடியாது, காக்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு காக்க முடியாது. யார்? இறைவனது ஆணையின் வழி தான் படைக்க முடியும், இறைவனது ஆணையின் வழி தான் அதை காக்க முடியும். எனவே அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை பெருமான் அவங்க அறிவில் நின்று என்ன செய்வாருங்க? இந்த தொழிலை செய்வார். நான் போன வகுப்பில் சொன்ன ஞாபகம் இருக்கா? இவர்களையெல்லாம் செலுத்துவது ஒரு சக்தி, சிவசக்தியின் ஒரு கூறு. சனனி, ரோத்திராயி, ஆரணி அப்படின்னு போன வகுப்பில் சொன்ன ஞாபகம் இருக்கா? சனனி என்பது படைத்தல் தொழில் செய்கிற சக்திக்கு சனனின்னு பேர். இந்த சனனி ஆகிய சக்தி தான் யாரை இயக்கும்? பிரம்மாவை இயக்கும். அப்போ அங்கே அந்த தொழில் யார் செய்கிறா? சனனி தான் செய்யுது. சனனி இயக்குனா பிரம்மா இயக்குவார், அங்கே இயங்குவார், படைப்பார். புரியுதா இல்லைங்களா? அப்போ தொழில் செய்கிறது யார்? சனனி தான். சனனி என்பது என்னது? இறைவனது ஒரு கூறு, ஒரு சக்தி, இறைவனது ஒரு கூறு. இப்போ படைத்தல் தொழில் செய்வது யார்? சிவந்தாயா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சிவந்தா செஞ்சுருக்கு. உனக்கு பார்த்தா இங்கே திருமாலும் பிரம்மனும் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. அவர்களை இயக்குவது என்னது? சிவத்தின் ஒரு கூறு, சிவத்தின் ஒரு கூறு. அதாங்க சொல்ல அவயம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடும் ஆதலாலே அயனறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை. அவன் அதிகாரத்தில் வந்த முறை, அவன் எப்படி செலுத்துகிறானோ அந்த வழியில் இவர்கள்லாம் தொழில்படும் வந்த முறை. எனவே தன் தொழிலே மண்ணுவிப்பன், தம் தொழிலே மண்ணுவிப்பன். தன் தொழிலை செய்வன் யார்? பெருமான் தன் தொழிலை யார் மூலம் செய்வார்? படைத்தல் தொழிலை இவர் மூலமாகவும், காத்தொழில் அவர் மூலமாக செய்வார். அப்போ தொழில் செய்வது யார்? சிவபெருமானம். தன் தொழிலே மண்ணுவிப்பன், எல்லாம் வருவிப்பன், எல்லாம் வருவிப்பன். விகாரங்கள் மறுவான், விகாரங்கள் மறுவான். ஐயோ, ஒருத்தனை எல்லா வேலையும் செஞ்சான், விகாரப்பட மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒருத்தனே பல வேலையை செஞ்ச என்ன ஆகிடுவான்? விகாரப்படுவான். நாமெல்லாம் ஒரு வேலைக்கு மேலே செஞ்ச என்ன ஆகிடுவோம்? விகாரப்படுவோமா படமாட்டோமா? படுவோம். இப்போ மடத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அன்பர் வராரு, காலையில் 7 மணிக்கு வந்து எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி பூக்கட்டி போட்டு சேர்லாம் எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அடுத்து என்ன செய்யறது? ஐயா அப்படியே அதை பார்த்துருங்க, ஐயா இதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன செய்வார்? ஓ எவ்வளோயா செய்கிறது? ஏன்? நமக்கு ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு மேலே போனால் என்ன ஆகிடுவோம்? விகாரப்பட்டுருவோம். புரியுதா இல்லைங்களா? படைத்தல் தொழிலும் அழித்தல் தொழிலும் எதிர்மறை தொழில். புரியுதா இல்லைங்களா? எதிர்மறை தொழில். இதை செய்கிறவன் அதை செய்ய முடியாது, அதை செய்கிறவன் இதை செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போது இறைவன் எல்லாத்தையும் எப்படி செய்வான்? செய்ய முடியுமா? முடியாதா? முடியணும். அதனால தான் அவன் இறைவன், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அழகா. அதுக்கு என்ன செய்ய? எதை சொன்னாலும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. இவன் விகாரப்பட மாட்டான். எப்படி தெரியுமா அப்படின்னா கீழே ஒரு உதாரணம் இருக்குது பாருங்க. என்னது? வானில் முந்தி இரவி என்ன செய்யுதுங்க? எதிர் முளரி அலர்வுறும் ஒன்று, அலர்வான் முகையாம் ஒன்று உளரும் முறைமையாமை. அதாவது வானத்தில் சூரியன் வருது, காலையில் கிழக்கில் தோன்றி மாலையில் மேற்கில் மறைஞ்சிருது. ஒரு தாமரை குளம் இருக்கிறது. இந்த தாமரை குளத்தில் அந்த சூரியன் கதிர்கள் என்ன செய்யுது? படுகிற போது என்ன ஆகுது? ஒரு கிழங்கிலிருந்து ஒரு தாமரை அப்படியே மேலே வருது. இப்போ இது மேலே வரணும்னா யார் வேணும்? சூரியனது கதிர்கள் வேண்டும். அப்புறம் இந்த மொக்கா இருக்கிற தாமரை ஒன்று செய்ய என்ன ஆயிடுச்சு? விரியுது.
ஒரே நாள் தான். இப்போ சூரியன் இப்படி வர்றாரு, இந்த கதிர் அங்கே இருக்கிற எல்லா தாமரை மேலேயும் படுது. ஒரு கிழங்குல இருக்கிற தாமரை மேலே வருது, அதே கதிர் தான். இன்னொரு தாமரை மொக்கா இருந்தது, என்ன ஆயிடுச்சு, மலர்ந்துருச்சு. இன்னொரு தாமரை நேற்று மலர்ந்தது, இன்றைக்கி வாடி போச்சு. இப்போ இது வாடினதுக்கு எது காரணம்? சூரியன், அது கதிர். இது மலர்ந்தது இதுக்கு யார் காரணம்? சூரியன் கதிர். இது கிழங்குலேருந்து மேலே வந்துச்சே, இது யார் காரணம்? அப்போது ஒரே கதிர் தோன்றும், விரியும், கருகும். இதெல்லாம் எப்படியா ஒரு கதிர் செய்யும்? ஒரு கதிர் செய்யுமா? செய்யுமையா? போய் பாரு. இப்போ இந்த தாமரைக்கு வேறு கதிர், அந்த தாமரைக்கு வேறு கதிராக வருது இல்லை. அதன் பக்குவத்திற்கு தக்கவாறு மொக்கா இருக்கிறது மலரும், கிழங்காக இருக்கிறது மொக்காகும். மலர்ந்தது உதிரும், மலர்ந்தது உதிரும். சூரியன் கதிரிலே மாற்றம் இல்லை, மலரின் பக்குவத்திலே மாற்றம் இருக்கிறது. மலரின் பக்குவத்தில் மாற்றம் இருக்குது. அதுபோல் இறைவன் கருணை ஒன்று தான். இறைவன் கருணை ஒன்று தான். பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்கான தகுதியை கொடுக்கும். பக்குவம் பெறுகிற தகுதியை பெற்ற ஆன்மாக்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும். பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு வீடு பெற்ற கொடுக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் அவன் கருணை என்னது? ஒரே கருணை தான், ஒரே கருணை. இப்போ இப்படி வச்சுக்குவோம் புரியறதுக்காக. இன்னொரு உதாரணம், சிவபிரகாசம் பாட்டு இப்போ நடத்துகிறோமா இல்லையா? சிவபிரகாசம் இப்போ நடத்துகிறோம். கேட்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இன்றைக்கி தான் சிவபிரகாசன் எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏற்கனவே ஒரு தடவை கேட்டவங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு 3 தடவை 4 தடவை கேட்டவங்களுக்கு இன்றைக்கி தாங்க இந்த நுட்பம், இத்தனை தடவை கேட்டுக்கிறேங்க, இன்றைக்கி தான் இந்த நுட்பம் புரிஞ்சுது, இன்றைக்கி தான் இந்த நுட்பம் புரிஞ்சுது. இப்போ தனித்தனியாக பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாடம் தனித்தனியாக நடக்குது, ஒரே பாடம் தான். கேட்குற ஆளுக்கு புரியாது, 3வது தடவை கேட்டால் புரிகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பலமுறை கேட்டவங்களுக்கு நுட்பங்கள் புரியும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இது எங்கே வேறுபாடு வருது? அவரவர் அறிவில் இருக்கு, அவரவர் அறிவில் தான் வேறுபாடு. அதுபோல் இறைவன் என்ன செய்கிறாங்க? கருணை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு தடவை ஒரு கருணையினால் உலகம் படைக்கப்படுகிறது. அந்த கருணையை படைக்கப்பட்ட உலகம் காக்கப்படுகிறது. அந்த கருணையை காக்கப்பட்ட உலகத்தை ஒடுக்குகிறது. கருணை என்பதில் மாற்றம் கிடையாது, கருணை என்பதில் மாற்றம் கிடையாது. எனவே வாடில் முந்தி இரவி எதிர்முளரி அலர்வுறும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உளரும் முறைமையாமே என்று இந்த பாடலில் சொல்கிறார். எனவே முத்தொழில் செய்வது இறைவனது என்னதுங்க? இறைவன் தான் முத்தொழிலும் செய்கிறான் என்பதை இந்த பாடலில் சொல்கிறார். இன்னும் நிறைய இதில் செய்தி இருக்கிறது, பார்ப்போம். அடுத்து 18. இறைவனது ஐந்தொழிலும் அருளே. போன பாட்டில் முத்தொழில் செய்கிறான்னு சொன்னாரா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு? ஐந்தொழில் செய்கிறாரியா? முத்தொழில் செய்யல, ஐந்தொழில் செய்கிறார் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஐந்தொழிலும் என்னது? அருள் தான். ஐந்தொழிலும் அருள் தான் என்பது இந்த பாட்டு. ஏற்ற இவை அறனருளின் திருவிளையாட்டாக எம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல். மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி தகநிறுத்தலாகும். போற்றலரும் அருளே அன்றி புகன்றவையும் அருளொழிய புகழோனாதே. இது கொஞ்சம் இடையில அந்த கரெக்டாக கோடு போட்டிங்கன்னா இந்த பாட்டு கொஞ்சம் கரெக்டாக புரியும். இன்னொரு தடவை படிக்கிற பாருங்க. ஏற்ற இவை அறநலுரின் திருவிளையாட்டாக எம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள்புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர
காத்தல் போகம் துய்ப்பித்தல். திரோதாயி தகநிறுத்தலாகும். தகன் இருக்கா? இருக்கா? சரி. திரோதாயி தகநிறுத்தலாகும். போற்றலரும் அருளே. போற்றலரும் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருளுணிய புகழோனாதே. இறைவன் செய்கிற ஐந்தொழிலும் அருளே. இறைவன் செய்கிற ஐந்தொழிலும் அருளே. பாருங்கள், ஏற்ற இவை. ஏற்ற இவை மேலே சொன்ன படைத்தல், காத்தல், அழித்தல், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 5 தொழில்கள். அங்கே பாட்டில் 3 தொழில். ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக எம்புவார்கள். இந்த 3 தொழிலையும் பெருமான் எப்படி செய்வான்? விளையாட்டாக செய்வான். விளையாட்டாக செய்யறதுன்னா என்னது? எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சங்கற்பத்தினால செய்வான். விளையாட்டாக செய்வான்னா போர் அடிக்குதுன்னா உலகத்தை படைக்கிறதா என்ன? போர் அடிக்குதா, கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போம், அப்படியே எல்லாம் அவன் படுற கஷ்டத்தை பார்ப்போம், நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு பெருமான் என்ன செய்கிறாரு? உலகத்தை படைக்கிறாரா? அப்படி இல்லை. அங்கே திருவிளையாட்டு என்பது என்னதுங்க? அதை ஒரு வேலையாகவே செய்யாமல் சங்கற்பத்தினால நினைப்பு மாத்திரத்தில் நடக்கும். போகிற போக்கில் செய்கிறது. நம்ம சொல்கிறோமா இல்லைங்க, அந்த வேலையெல்லாம் விளையாட்டாக செஞ்சுட்டு போடுவோம்யா சொல்கிறோமா இல்லையா? நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்தான்னு சொல்லுவோம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அவன் வந்தால் என்ன செய்வான்? அப்படி போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடுவான்யா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, கொடுக்கறதெல்லாம் பெருமானுக்கு என்னது? சாதாரண வேலை. சாதாரண வேலை. ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் என்று கூறுவார்கள். யார்? ஞானிகள் சொல்லுவாங்க. ஞானிகள் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் திருவாசகத்தில் பார்க்குறமா இல்லையா? என்னதுங்க? அனைத்து உலகையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில். ஆட்கொண்டு அருளுதல் அவனுக்கு என்னது? விளையாட்டு. ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழித்தோம் எய்யாமல் காப்பாய். எய்யாமல் என்னது? எய்யாமல் காப்பாயின்னு என்னது? மிச்சம் வச்சிடாதையா என்ன? எய்தல்னு என்னதுங்க? மிச்சம். எல்லாத்தையும் ஆட்கொண்டீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு சொல்கிறோமா இல்லையா? பேசுகிற பேச்சில் நான் கொடுத்த 500 ரூபாயை மறந்துடாத அப்படின்னு ஒரு நகைச்சுவை இருக்கா இல்லையா? அது மாதிரி சாமி அருளெல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க, கடைசியில் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. நான் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒளிந்தோம் எய்யாமல் காப்பாய். விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன நீங்கள் காக்கணும்? எதில்? அருள் செய்கிறதுலேருந்து விட்டுறாதீங்க. எமையேலோ எம்பாவா என்பார். சரி. எனவே அப்போ இறைவன் என்ன செய்கிறானுங்க? அருள் செய்கிறான். அருள் செய்கிறான். அதை நம்ம அவனுடைய திருவிளையாட்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய நாவுக்கரசர் தேவாரத்தில் அழகாக சொல்லுவார். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நூத்தாய். நூத்தாய்னா என்னது? நூத்தாய் தள்ளி விடுறது. ஒரு பெரிய ஏரி நிறைஞ்சி தண்ணி நிற்குது. அரசன் என்ன செய்கிறான்? எவனாச்சும் விழுந்து போய் ஏதாவது ஆயிரப்போதியா அப்படின்னு காவல் போட்டிருக்கிறான். யாரும் தண்ணியில் இறங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு காவல் போட்டிருக்கிறான். இவன் என்ன செய்கிறது? அதெல்லாம் நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த ஏரி பற்றி எனக்கு தெரியாதா, போயா அப்படின்னு என்ன செய்யுது? அவனை போய் வம்பிழுக்கிறது. யாரை? இந்த காவலுக்கு நிற்கிறவனை போய் அவன் சொல்லி சலிச்சு போச்சு. என்னது? போகாத, ஆழமாக இருக்குது, மாட்டிக்கவ, செய்யாத அப்படின்னு இவன் என்ன செய்கிறது? அவனை வம்பெடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் கடைசியில் என்ன ஆகிட்டான்? டென்ஷன் ஆகிட்டான். நீ உனக்கு சொன்னாலாம் புரியாது, பட்டாதான் புரியுன்னு நினச்சேன். எட்டி வளைச்சான் ஒரு உதை. போய் எங்கே விழுந்தான்? தண்ணிக்குள்ளே. விழுந்ததுக்கப்புறம் ஐயோ காப்பாற்று நான். புரியுதுங்களா? இதுதான் ஒரு நாடகப்பாணியில் இருக்குது இந்த பாட்டு. ஐயா நூக்கி தள்ளுறது. எனவே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால். அவன் காவலை போய் என்ன செய்கிறான்? இகழ்றான். ஐயா பெரியது எனக்கு தெரியாதா அப்படின்னு இகழ்றது. கரை நின்றவர், கரை நின்ற காவலர் என்ன செய்கிறான்?
கண்டுகொள், நீ அனுபவியா, உனக்கு பட்டாதான் தெரியும். அப்படி என்ன செய்கிறான்? கண்டுகொள் என்று சொல்லி நூத்தாய் அகம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறிய. நிலை கொள்ளுதுன்னுங்க, தர தட்டுப்படலை, தர ஒன்றும் தட்டுப்படலை, முழுங்கி உயிர் போயிருமாட்டிருக்குது. நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். என்னதுங்க? வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். என்ன சொல்கிறதுனே தெரியல சாமி. வயிற்றோடு துடைக்கி முடக்கி இட ஆர்த்தார் புணர்ச்சூடு அதிகை கெடில விரட்டான துறை வானே. ஐயோ வயிறு அப்படியே. இந்த கதை எதுக்கு சொல்கிறாரு? கதை சொல்லியாச்சு. இப்போ தேவாரத்தில் கதை சொல்லியாச்சு. இந்த கதை எதுக்கு சொன்னார் நாவுக்கரசு பெருமான்? அக்கா சொன்னாங்க, சமணத்துக்கு போகாத, போனேன்னா இது உண்மையான சமயம் கிடையாது, பெருமான் திருவடியை பிடிச்சிட்டு இங்கேயே இருன்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. நான் அதெல்லாம் கிடையாது, உண்மை சமயம் சமணம் தான், உண்மை சமயம் சமணம் தான் போனேன். சாமி சரி போ அப்படின்னு என்னை விட்டுட்டீங்க. 40 வருஷம் சாமி, 40 வருஷம் கழித்து இப்போ தான் தெரியுது வயிற்று வலி தாங்கலை. ஒரு வயிற்று வலியை கூட தீக்காத ஒரு சமயம் ஒரு சமயமா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் சமயம் தான் பெரிய சமயம், எங்கிட்ட மந்திரம் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது ஒரு வயிற்று வலி கூட எங்கள் சமயத்தில் மருந்து கிடையாது. நான் இதை அறியறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 40 வருஷம். எங்கள் அக்கா போடா நீ அனுபவப்பட்டு தான் வருவேன், பட்டு வான்னு என்னை விட்டுட்டாங்க. இப்போ தான் நான் படுகிறேன். காலம் போயிடுச்சு. சாமி வயிற்று வலி தாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் அந்த கருத்து அந்த பாட்டில் அப்படி வச்சுருக்கிறார். எனவே இதெல்லாம் பெருமானுக்கு என்னதுங்க? விளையாட்டு தான். என்ன விளையாட்டு? ஏங்க நான் கஷ்டப்படுறது அவருக்கு விளையாட்டா அப்படின்னா அப்போ தான் நம்ம அறிவு திருந்தோம். கஷ்டப்படாமல் அக்கா சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? போகாத அப்படின்னு சொன்னால் கேட்டாரா? கேட்கல. அப்போ என்ன வேண்டி இருக்கிறது? பட்டறிவு. அதுக்கு என்ன வேணும்? பட்டறிவு. மண்ணுளே சிலவையாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீரை தீர்ப்பன் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்பதுன்பம் அறுத்தியே வினையறுப்பன். ஒரு மருத்துவன்கிட்ட போனால் சில பேருக்கு என்ன செய்வான்? ஆப்ரேஷன் தான். என்னது? சர்ஜரி. மண்ணுளே சிலவியாதே மருத்துவன் அருத்தினானது ரொம்ப விருப்பமாக ஆப்ரேஷனை விரும்பி செய்வானா? என்ன கிழிக்கிறதுல அவனுக்கு என்ன ஆப்ரேஷன், அவனுக்கு என்ன சந்தோஷம்? நோயை தீக்கிறதுல அவனுக்கு விருப்பம். இந்த நோயை எப்படியா தீக்கணுமா இல்லையா? கஷ்டப்படுதே இந்த உயிர், இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் உழைக்க முடியும்னா அவன் என்ன செய்வான்? ரொம்ப விரும்பி டக்குன்னு செய்யா. ஓ நீ வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, அப்படியே போடு இவனை அட்மிஷன். வீட்டுக்கு போனாலும் ரொம்ப சீரியஸாக இருக்குது, முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி நினைச்சிடுவான், அப்படியே அட்மிஷன் போட்டு கிழிச்சிடுவான். மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்ப்பன். அறுப்பான் கீறுவான். சின்ன கட்டியாக இருந்தால் என்ன செய்வான்? கீறி விட்டு அதில் இருக்கிற சீயெல்லாம் எடுத்து விட்டு கட்டு போட்டு விட்ருவான். பெரிய வியாதியாக இருந்தால் என்ன செய்வான்? வயிற்றை கிழித்து உள்ளே இருக்கிற கட்டி எடுத்துருவான். இப்போ என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும்? மருத்துவனது சில நோய். அடுத்த பேஷண்ட் வந்தான், என்ன செய்கிறான்? கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன். ஒரு குளிகையை கொடுத்து தேனில் கலந்து சாப்பிடு. எப்படி? தேனில் கலந்து சாப்பிடு. ஏங்க அவர் போனார் தேனில் கலந்து சாப்பிட சொல்கிறாரு, நான் போனேன் இவ்வளோ பெரிய கட்டியை போட்டு விட்டாருங்க அப்படின்னு நாம் போய் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஏன்னா அவன் வியாதி அப்படி, வியாதி இப்படி. எந்த வியாதிக்கு என்ன கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். ஆனால் நாம் போய் என்ன கேட்கக்கூடாது? அந்த சிவப்பு கலர் மாத்திரை 2 பச்சை கலர் மாத்திரை எழுதி கொடுங்க. என்ன போகிறது? போய் சிவப்பில் 2 பச்சையில் 2 எழுதி கொடுங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன கேட்பார்? ஓ நீ டாக்டரா நான் டாக்டரையா கேட்பாரா இல்லையா? இப்போ நாம் பெருமாட்ட போய் அப்படி தான் கேட்டுருக்கோம், சாமி இன்பத்தை மட்டும் கொடுங்க, இன்பத்தை மட்டும் கொடுங்க, துன்பமெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. ஓ நீ டாக்டரா நான் டாக்டரா, உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தாயா தெரியும், நோய் என்னன்னு எனக்கு தான் தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு மருந்து கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ பெருமான் என்ன செய்கிறானுங்க? இதெல்லாம் அவனுக்கு என்னது?
விளையாட்டு. அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிறோம். ஏற்ற இவை அறநருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே. இதை எத்தனை இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? துன்பமாகிய கடலிலே இருந்து நம்மை எடுப்பதற்காக. பிறவியே துன்பந்தான், பிறவியே துன்பந்தான். அப்போ பிறவியிலிருந்து நம்ம மீட்கணும். பிறவியிலிருந்து அணுக்கள் இடர்கடல், துன்பக்கடல். அணுக்கள்னா என்னது? உயிர்கள். உயிர்கள் துன்பக்கடலிலிருந்து எடுக்கும் பொருட்டு ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக. துன்பக்கடலில் இருந்து எடுத்து இன்பக்கடலில் கொண்டு போய் வைக்கணும். தன 5 வேலையும் எதுக்கு செய்கிறான்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5க்கு எதுக்கு? துன்பக்கடலிருந்து எடுத்து இன்பக்கடலில் போடணும். இதுக்கு இந்த 5 வேலையும் பெருமான் செய்கிறான். 5 வேலையும் ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக. வேறு அருள் புரிதல் ஏதுவாக என்ன செய்கிறான்? ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். இறப்பு என்பது என்னதுங்க? இளைப்பாற்றுவதற்காக. இளைப்பாற்றுவதற்காக. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் போகிறான். போகும்போத எப்படி போவான்? சந்தோஷமாக போவானா? நீங்கள் நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போகும்போது என்னது? போனால் ஃபஸ்ட்டு பீரியடா அந்த ஆள் வருவானா? ஐயோ வேறு இதை வேறு எழுதலை, என்ன பாடுபடுத்த போகிறானோ ஓ அப்படின்ட்டு போவான். பெல் அடிச்சுன்னு வச்சுங்க சாயந்தரம், அப்பா அப்படி ஓட ஒரு சத்து கேட்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பெல் அடிச்சோடனே என்ன கேட்கும்? ஓட ஒரே சத்தம். பையன் தூக்கி அப்படி வீசிட்டு ஓடுவான் பாருங்க. திடு 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 திடுன்னு ஓடுவான் வீட்டுக்கு, இல்லைங்களா? வீட்டுக்கு போகும்போது எப்படி போகிறான்? சந்தோஷமாக போகிறான். ஏனது? ரெஸ்ட்டு. வீட்டுக்கு போனது ரெஸ்ட்டு. படித்து படித்து டயர்டாகி போச்சு. வீட்டுக்கு போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறானா இல்லையா? இறப்பு என்பது ஓய்வெடுத்தல். நம்ம என்னைக்காவது இறக்கும்போது சிரிச்சுட்டு போயிருக்கிறோமா? போயிருக்கிறோமா? ஐயோ என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஐயோ கேட்குறதுக்கே ஐயோ கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என்னது? இறப்பு என்பது இளைப்பு ஆற்றல். பத்திரிகையில் வேணால் போடுவோம். இறைவன் திருவடியில் இளைப்பாறினார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு இறைவன் திருவடியில் இளைப்பாறினா உனக்கு ஏயா வருத்தம்? என்ன அவர் போயிட்டாருன்னு வருத்தமா? நான் போகலன்னு வருத்தமா? எதுக்கு வருந்துற? ஆனால் அவர் போயிட்டாரியா, ஏன்னா நான் எப்போ போவேன் அப்படின்னு வருந்துனா பரவாயில்ல. ஐயோ அவர் போயிட்டாரு அப்படின்னு வருத்தமாக இருக்குது இல்லையா? காரணம் இந்த பிறப்பு இறப்புகளை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. முதல்ல புரியுதா இல்லைங்களா? இறப்பு என்பது என்னதுங்க? ரெஸ்ட்டு. நீ ரொம்ப அனுபவிச்சிட்டியா? போதும் போதும், நான் இனிமேல் உடனே போகத்தை கொடுத்தாலும் நீ நுகர மாட்டேன், போயிட்டு வா அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், ஆடத்தை கழிச்சிடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறது? ரெஸ்ட்டு கொடுக்குது. ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். முதல்ல என்ன செய்கிறாரு? அழித்தல் தொழில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் சொல்லணுமா இல்லையா? இப்போ முதல்ல என்ன சொல்லணும்? படைத்தல் தானே சொல்லணும். முதல்ல இப்போ என்ன சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாரு? இப்போ எக்ஸ்பெக்டட் அதுதான். இப்போ நமக்கு நடக்க வேண்டியது எக்ஸ்பெக்டட் எது? அதுதான். மீதியெல்லாம் அப்புறம் பின்னாடி வரும். இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு. எது? காத்தல், மறைத்தல், அருளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்நோக்கி நிற்பது எது? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சைவ சித்தாந்தி. எக்ஸ்பெக்டட் எது? ஒடுக்கம்தான். எல்லாரும் பிறந்தவங்க அத்தனை பேர் இறந்து தான் ஆகணும். பிறந்தவங்க எல்லாம் இறந்து தான் ஆகணும். வினை இருக்கிற வரைக்கும் தான் மண்ணில் இருக்க முடியும். வினை தீர்ந்தால் எல்லாரும் போய் தான் ஆகணும். இவர் ஐயோ இவர் போகிறாரு, ஐயோ அவரு போகிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. கணப்பொழுது கூட நிற்க முடியாது. கணப்பொழுது கூட நிற்க முடியாது. முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் 20 இருக்கிறவர் இருக்கிறாரு, 60 இருக்கிறாரு, 80 இருக்கிறவர் இருக்கிறார். எதில் இறந்தாலும் ஒன்று உயிர் இறக்காது, உடம்பு தான் இறக்குது.
உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உடம்புக்கு தான் இறப்பே ஒழிய உயிருக்கு இறப்பு இல்லை. நம்ம உயிர் புண்ணியம் செஞ்ச உயிராக இருந்தால் திருவடிக்கு போவோம், இல்லைன்னா மேலே பிறக்கும். ரெண்டும் சந்தோஷம்தான். திருவடிக்கு போனால் ரொம்ப சந்தோஷம், திருவடிக்கு போனால் ரொம்ப சந்தோஷம். இல்லையா அந்தளவுக்கு புண்ணியம் இல்லையா, மேலே ஒரு பிறப்பு பிறக்கும்னா அது செஞ்ச புண்ணியத்தின் தொடர்ச்சியாக தான் அந்த பிறவி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதனால் என்ன செய்யக்கூடாது, முதல்ல வருந்தக்கூடாது, வருந்தக்கூடாது, வருந்தக்கூடாது. நமக்கு அந்த பக்குவம் வருமானு தெரியல, ஆனால் வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறோம்னா இந்த பக்குவம் இல்லாமல் நம்ம எங்கே எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்பி ஆரூரர் போனார் எங்கே, கைலாயத்துக்கு. வெள்ளானை வந்துருச்சு, வெள்ளானை வந்துருச்சு. சொல்லிட்டு வந்துட்டுமா சாமி, பறவையார் இருக்கிறாங்க, சங்கிலியார் இருக்கிறாங்க, சேரமான் பெருமான் இருக்கிறாரு, போய் சொல்லிட்டு வந்துட்டுமா கேட்டாரானே. வந்தார். வெறுத்தேன் மனை வாழ்க்கை. சாமி காத்துக்கிட்டே, எப்படா சொல்லுவான் இவன் அப்படின்னு சாமி பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்கே, கைலாய மலையில் இவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். 18 வருஷம் ஆச்சு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை. கிளம்பிவிட்டார் அங்கேருந்து. உடனே அங்கேருந்து கைலாய மலையிலேருந்து வெள்ளானை இந்திரன் மால்புரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள்புரை. அப்போ சாமி உடனே அனுப்பிச்சிட்டார். அப்போ நமக்கு உலக வாழ்க்கையின் மீது உவர்ப்பு வந்துட்டாவே வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், கிளம்ப வேண்டியதுதான். சரிங்களா? எனவே ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல், ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். மற்றை தோற்றம், அப்புறம் தான் படைத்தல். மற்றை தோற்றம் மல பாகம் வர. அப்போது அதான் ஒடுக்கியாச்சு, திருப்பி எதுக்கு தோன்றணும்? மலம் பக்குவம் படும் பொருட்டு மேலே படைப்பான். மலபாகம் வர, மலபாகம் வர. மலபாகம் என்னது? மலபாகம், சத்தினிபாதம், சரி. மல பரிபாகம், மல பரிபாகம், சத்தினிபாதம், மல பரிபாகம். மல பரிபாகம் என்னது? மல பரிபாகம். பாகம் என்பதற்கு பக்குவம்னு பேர். பாகம் என்பதற்கு பக்குவம். பரிபாகம்னா முழுமையான பக்குவம், முழுமையான பக்குவம். சரி, ஆன்மா பக்குவப்படும். சரி, ஆன்மாவுக்கு தானே பக்குவம், மலத்துக்கு பக்குவம் இருக்கா? ஆன்மாவுக்கு பக்குவம் இருக்கு, இருக்கா இல்லையா? மலத்துக்கு என்ன பக்குவம் வேண்டி கிடக்குது? மலபாகம் என்பது மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். மலபாகம் என்பதற்கு மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். துணை காரணம்னா என்னது? ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். முதல் காரணம் யார்? முதல் காரணம். இப்போ உலகத்துக்கு முதல் காரணம் எது? உலகத்திற்கு முதல் காரணம் மாயை தான், மாயை தான். உலகத்திற்கு முதல் காரணம் மாயை. நிமித்த காரணம் யார்? பெருமான். துணை காரணம், துணை காரணம் திரோதான சக்தியும் வினையும். திரோதான சக்தியும் வினையும் துணை உலகம் தோன்றுவதற்கு. இது மாதிரி எல்லா காரியத்துக்கும் ஒரு முதல் காரணம் இருக்கும், ஒரு நிமித்த காரணம் இருக்கும், ஒரு துணை காரணம் இருக்கும். இப்போ மலம் நீங்குவதற்கு துணை காரணங்களோடு கூடுதல். துணை காரணங்களோடு கூடுதல்னா பல துணை காரணம் இருக்குது, பல துணை காரணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இப்போ ஆணவ மலம் நீங்கணும். ஆணவ மலம் நீங்கணும்னா அதற்கான எல்லாம் கூடி வரும், எல்லாமே கூடி வரும். எப்படி கூடி வரும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம அறியாமல் சில இடத்துக்கு போனால் நமக்கு ஆணவம் தலை தூக்கிடும். நம்ம அறியாமல் என்ன செஞ்சிடும்? தலை தூக்கும். ஏன்னு கேட்டால் அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நல்ல ஐயா நான் சாதாரண ஆளாக விடுனா அவன் விட மாட்டான். என்ன செய்வான்? இதெல்லாம் அது எப்படி நீ விட்டுருவியா, அப்படியா இப்படியா நம்மளை என்ன செய்வான்? அங்கே போனாவே
நமக்கு ஏற்றி விட்டு அதை நம்மளை சுத்த விட்ருவான். அப்படி சில இடத்துல இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு எது வரைக்கும் அது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மலம் பக்குவப்படுற வரைக்கும் அந்த சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னொன்று வச்சுக்குவோம், இப்போ பூசை பண்ணணும், புரியுதா இல்லைங்களா? பெரும்பாலும் எல்லாரும் கேட்குறது, பூசையில் உட்காந்தா ஏகப்பட்ட இடைஞ்சல் வருதுங்க. ஏகப்பட்ட இடைஞ்சல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி. வீட்டில் குழந்தைங்க தொந்தரவு பண்ணுது, வீட்டுக்காரர் பூசை பண்ண விட மாட்டேங்கிறாரு, சொந்தக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்னது, ஏதோ பல காரணங்கள் நமக்கு என்னவா வருது, பூசைக்கு இடைஞ்சலாக வருது. இப்போது இந்த புண்ணியம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது, மல பரிபாகம் நிகழ்கிறது. மல பரிபாகம் இந்த பரிபாகம் வருகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இடைஞ்சல் பூரா தானாக கழிஞ்சிக்கிட்டே போகும். தானாக கழியும். எப்படி கழியும்? ஒன்று இடைஞ்சலாக இருக்கிறவர் மாறுவார், ஒன்று அறிவால் மாறுவார், இல்லைன்னா இடத்தால் மாறுவார். அவர் விரும்பி இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ அவரால் என்ன செய்ய முடியாது, உங்கள் பூசையை இடைஞ்சல் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த சூழல் மாறும். வீட்டில் இது வரைக்கும் உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு திட்டி இருந்த வீட்டுக்காரரு, ஏப்பா பேசாதே, சத்தம் போடாதே, பூசை பண்ணிகிட்டு இருக்கிறாள்ல அப்படிம்பார். நேற்று வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருப்பார், வீட்டுக்கு வேறு வேலையே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பூசையை மணி அடிச்சுட்டு இருந்தால் வீட்டு வேலை யார் பார்க்குறது அப்படின்னு திட்டிகிட்டு இருந்த வீட்டுக்காரரு இப்போ என்ன சொல்லுவார், பையன் சத்தம் போட்டா, பூசை பண்ணிகிட்டு இருக்கால, தொந்தரவு பண்ணாத அப்படிம்பார். இப்போ இது என்ன நடந்திருக்குது, உங்கள் மலம், அவரோட மலம் இல்லை, நம்ம மலம் பக்குவப்படுது. பக்குவப்படும் போது அது என்ன செய்யுது, துணை காரணங்கள் கூடி வரும். துணை காரணங்கள்லாம் கூடு, என்னென்ன கூடு வரணுமோ, எதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே நீங்கும். அதெல்லாம் மெல்ல மெல்ல நீங்கும். நல்லா செய்கிறதுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேரும். பூசை நல்லா செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு சில காரணங்கள் கூடி வரணும். அதுக்கு என்ன செய்யணும், ரெண்டு பேர்த்த பேசும்போதே அவர் பூசை இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னா நமக்கும் என்ன செய்யும், நாம் சரியாக செய்யலையாட்டிருக்குது, நாளையிலேருந்து நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா இல்லையா? இது என்னது, நேற்று வரைக்கும் நாம் செஞ்ச பூசை பயன் இன்று அவர் மூலம் நமக்கு என்ன செய்யுது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா இல்லையா? இது ஒரு நல்லவைகள் கூடுதலும் அல்லவைகள் நீங்குதலும். இது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மலம் என்ன ஆகணும், மலம் பக்குவப்படணும். பக்குவப்படுதலாவது என்னது, அதற்கான துணை காலம் நியதி போன்றவைகள்லாம் எப்படி வரும், தானாக கூடி வரும். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், இவரை எப்படி திருத்துறது, அவனை என்ன பண்ணுறது, பூசைக்கு அடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் எனக்கு பூசை அடைஞ்சல் பண்ணிக்கிறான், நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், அவனை போய் சொல்லிகிட்டு இருப்போம், இவனை போய் சொல்லியிருப்போம். அவனை தள்ளினீங்கன்னா என்ன வருவான், இன்னொருத்தன் வருவான். அவனை தள்ளிட்டு போனீங்கன்னா என்ன செய்வான், இன்னொருத்தன் வருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்முடைய சரக்கு இல்லை. என்ன சரக்கு இல்லை, சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் நம்மகிட்ட இல்லாததுனால தான் இதுக்கு இவ்வளோ இடைஞ்சல் வருது. இப்போ இடைஞ்சலை நீக்கணும்னா என்ன வழி, சிவபுண்ணியத்தை அதிகம் பண்ணணும். சிவபுண்ணியத்தை அதிகம் பண்ணினீங்கன்னா இடைஞ்சல் தானாக போயிடும். புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, பூசை தான். 5 எழுத்து தான், பூசை தான். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது காரணம் அது காரணம்னு காரணத்தை தேடி போகக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? மரத்துக்கு தண்ணி எங்கே ஊற்றணும், வேரில் ஊற்றுங்க, மரம் தானாக வரும். பழம் வேணும், போய் கிளையில் போய் தண்ணி ஊற்றுறதா என்ன, எங்கே ஊற்றணும், வேர் ஊற்றுனீங்கன்னா மரம் நல்லாயிருக்கும், கிளை நல்லாயிருக்கும், இலை நல்லாயிருக்கும், என்னது பழம் காய் எல்லாம் நல்லாயிருக்கும். தண்ணி எங்கே ஊற்றணும், அது மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நல்லதும் வேணும்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சால் போதும், ஓசை ஒழுங்காக பண்ணால் நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இதை விட்டுவிட்டு இதுக்கு நான் செய்யணும் அதுக்கு நான் செய்யணும்னு செஞ்சால் என்னாகும், ஒன்றும் நடக்காது. மலபாகம் என்பது என்னது, துணை காரணங்கள் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். அப்போது பிறப்பு என்பதே, படைத்தல் என்பது எதற்கு, மலபாகம் வர ஒடுக்குதல் இளைப்பாறுவதற்காக. படைத்தல் என்பது மலபாகம்
வர. சரிங்க. காத்தல், காத்தல் தோற்றம் மலபாகம் வர. காத்தல் போகம் தீப்பித்தல். காத்தல்னா என்னது? நாம் காத்தல்னா என்ன நினச்சிக்கிறோம்? காப்பாற்றுறது. யார்? துன்பம் வராமல் காப்பாற்றுறவர். துன்பம் வராமல் காப்பாற்றுனா அவருக்கு என்ன பேர்? கடவுள்னு பேர். அதுக்கு பேர் காப்புறது கிடையாது. காக்கிறதுனா என்னது? உனக்கு விதிக்கப்பட்டதை உனக்கே சரியாக கொடுப்பார், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வேறவன் செஞ்சதை உனக்கு கொடுக்க மாட்டார். அதுக்கு பேர் தான் காத்தல்னு பேர். நம்ம செஞ்சதை கொண்டு வந்து சரியாக கொடுப்பார். முன்ன பின்ன வராது, கூட குறைச்ச வராது. என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு பேர் தான் காத்தல்னு பேர். அப்போ அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு துன்பமே வராமல் காப்பாற்று, துன்பமே வராமல் காப்பாற்றுனா எப்படி காப்பாற்றுவார்? அதெல்லாம் காப்பாற்ற மாட்டார். என்னது? இதை கொடுத்தாதான் உன் அறிவு திருந்தும். இந்த துன்பம் தான் உன் அறிவை திருத்தும்னா என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். நம்ம வாழ்க்கையில் துன்பமே வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. துன்பமே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, துன்பமே வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அதிலிருந்து சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிவை திருத்துறதுக்கு ஒரு பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அறிவை திருத்துறதுக்கு ஒரு பாடம் நடந்துகிட்டு இருக்குது. பாடம் புரிஞ்சிருச்சுன்னா அந்த பாடத்தை நிறுத்திடுவார். புரியுதா இல்லைங்களா? பாடம் புரியலன்னா திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு துன்பம் வருதுன்னா இறைவன் நம்மை திருத்துவதற்காக இதை ஊட்டி இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, சரி உனக்கு புரிஞ்சிருச்சியா அப்படின்னு என்ன செஞ்சிடுவார்? விட்டுருவார். நாம் என்ன செய்கிறோம்? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பக்கம் போந்து போகிறது. அந்த பக்கம் போனாலும் அதையே தான் தூக்கிட்டு வருவார். ஏன்னா இதை ஊட்டணும், அறிவு திருந்தணும். திருந்திட்டா வேலை முடிஞ்சு போச்சு. திருந்திட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எனவே காத்தல் என்பது போகம் தீப்பித்தல். விதிக்கப்பட்டதை விதிக்கப்பட்டவருக்கு அணு அளவு மாறாமல் ஊட்டுவதற்கு காத்தல்னு பேர். நமக்கு என்ன உண்டோ அதுதான் வரும். ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்று இரு. திருவோகசாரம். ஊட்டும் வினை இருந்தால், உனக்கு ஊட்டணும்னு ஒரு வினை இருந்தால் என்ன செய்யும்? உன்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு வாயை திறந்து வச்சு ஊட்டி விட்டுருவார். ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். சாப்பிடவும் வச்சுருவாராம். வாயை ஆட்டி விட்டு சாப்பிடவும் வச்சிருவார். இல்லையா நான் சாப்பிட மாட்டேன்னா ஒன்றும் வழியே இல்லை, நான் அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்னா வழியே இல்லை. அதனால் என்ன செய்ய? சாமி இது வேணும் இது வேணும்லாம் கேட்காத. அவனுக்கு தெரியும், உனக்கு ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வச்சுட்டான். இன்றைக்கி இது, நாளைக்கு இது, நாளானைக்கு இதுன்னு மெனு யார்கிட்ட இருக்க? அவங்க கையில் இருக்குது. உனக்கு மெனு நீ எல்லாம் முடிவு பண்ண முடியாது. எனவே கேட்டு தெரியாதே. அவன்கிட்ட போய் எனக்கு இது வேணும், எனக்கு அடுத்த வருஷம் இது வேணும், இன்றைக்கி இது வேணலாம் கேட்காதையா. கேட்டினா நீ புரியாமல் இருக்கிறன்னு அர்த்தம். கேட்டு தெரியாதே. என்ன செய்ய? வந்து தில்லை தெய்வமே என்று இரு. தில்லை தெய்வமேன்னு இருந்தீன்னா அவர் பாடு கொடுக்க போகிறாரு. நீ பாடு என்ன செய்யணும்? இண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உளன் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ உன்னை கேட்டு வரப்போவதில்லை, நீ கேட்டதுனால எதுவும் போக போகிறதில்லை. எனவே காத்தல் போகம் தீப்பித்தல். திரோதாயி, திரோதாயி தகநிறுத்தலாகும். திரோதாயி தகநிறுத்தலாகும். திரோதாயின்னு என்னது? மறைத்தல். மறைத்தல் என்பது போகத்தை தூக்கின்றவாறு உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்திடும். போகத்தை தூக்கிற மாதிரி என்ன செய்யும்? அங்கே கொண்டு போய் உன்னை நிறுத்தி. அதுக்கு பேர் தான் மறைத்தல்னு பேர். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், பழகிறோம், ஒருத்தரோட பழகிறோம், அவரை பற்றி தெரியாததுனால தான் பழகிறோம். தெரிஞ்சா பழகுமா? யோசிச்சு பாருங்கள், அடுத்த வருஷம் இவர் என்னை ஏமாற்றிட்டு போயிடுவார் அப்படின்னு இன்றைக்கி தெரிஞ்சதுன்னா பழகுவோமா? பழக மாட்டோம் இல்லையா? இவர் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பார் அப்படின்னு என்ன செய்வோம்? இவரை இப்போவே பிடிச்சிப்போம். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம்? இப்போவே
பிடிச்சிக்குவோம். அப்போ ஒருவரோட நாம் பழகிறோம், அவரால் இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம். ஆனால் அவர் மூலம் என்ன வரணும்னு பெருமான் முடிவு செஞ்சுருக்கிறானோ அதுக்காக தான் அவர் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துறார். புரியுதா இல்லைங்களா? எனவே அவர் உங்களோட வந்தாலே ஒரு வினைக்கணக்கு இருக்குது. உங்களோட வந்தால் வினைக்கணக்கு, போனாலும் வினைக்கணக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்போ வந்தால் என்ன அர்த்தம்? அவர் மூலம் உங்களுக்கு இன்பம் வரும். நல்வினை இருந்தால் ஒரு இன்பம் வரும், தீவினை இருந்தால் ஒரு துன்பம் வரும். அதை என்ன செஞ்சுருக்கிறார்? இன்றைக்கி மறைச்சிருக்கிறார். எதுக்கு மறைச்சிருக்கிறாரு? அப்போ தான் அவர்கிட்ட பழகுவோம். பழகினதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நல்லவராக இருந்தால் பரவாயில்லையா, அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே இல்லையா, நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றினாரியா அப்படின்னு சொல்கிறோன்னு என்ன அர்த்தம்? நமக்கு நல்வினை இருக்குதுன்னு அர்த்தம். என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரியா அப்படின்னு சொன்ன அர்த்தம் அவர் நல்ல ஆள் தான், நம்ம வேணால் அவ்வளோ மோசமாக இருக்குது, அதுதான் உண்மை. ஒருவர் எல்லாருக்கும் நல்லவர் இல்லை, ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவர் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவர் எல்லாருக்கும் நல்லவரும் இல்லை, எல்லாருக்கும் கெட்டவரும் இல்லை. ரொம்ப மோசமான ஆள் நமக்கு நல்லவனாக இருப்பான், ஊருக்கே நல்லவனாக இருப்பான், நமக்கு மோசமானவனாக இருப்பான். எதனால்? நம்ம வினை தான். ஊரெல்லாம் அவனை நல்லவன்னு சொல்லுது, எங்கிட்ட வந்தால் மட்டும் எப்படி இருக்கிறான், அப்படி நடந்துக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அவ்வளவு மோசமாக, ஒரு நல்லவன் கூட எங்கிட்ட நல்லவனாக இருக்க முடியல. புரியுதா இல்லைங்களா? ஒரு நல்லவன் எங்கிட்ட எப்படி இருக்க முடியல, நல்லவனாக இருக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வேணா அவ்வளோ மோசமாக இருக்கு, எவனா அவ்வளோ மோசமாக இருக்கு. இன்னொன்று அவ்வளோ மோசமான ஆள் நம்மளை பார்த்தோன்னே ஏன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்படியே போகிறான். ஊரே அவனை பார்த்து என்னது திட்டி தீக்குது, அவ்வளோ மோசமான ஆள். ஆனால் நம்மளை பார்த்தா என்ன செய்கிறான்? வாங்க நல்லா இருக்கீங்களா, சரிங்க அப்படின்ட்டு அப்படியே போகிறான். அப்படின்னு அர்த்தம் ஏதோ பண்ணி வச்சுருக்குறோம், ஏதோ நல்வினை நமக்கு இருக்குது. மிக மோசமான ஆள் கூட நம்மகிட்ட வரும்போது எப்படி வரான்? நல்லவனா. இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கிறது? அவங்ககிட்ட இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. ஒருத்தன் திட்டுனா நம்ம ஏதோ செஞ்சு வச்சுருக்கிறோன்னு அர்த்தம், ஒருத்தர் பாராட்டினா ஏதோ செஞ்சு வச்சுருக்கோம். எல்லாமே இங்கே இருக்கிறது தான். நம்ம எல்லாத்தையும் வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை, அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் தேடிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கிறதோ அவரவருக்கு உள்ளபடி அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என். அவரவரை கொண்டு இயற்றுமானால், இது அவரவருக்கு உள்ளபடி, யாராருக்கு என்ன வினை இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு என்ன செய்கிறான்? பெருமான் அவர்களை இயக்குகிறான். அவரவரை கொண்டு இயற்றுமானார். அவர் என்னதுங்க, நமக்கு அப்படியே திருவாசகம் கூத்தாட்டு வானாகி நின்றார். கூத்தாட்டுவான் என்னதுங்க? ஆட வைக்கிறான். ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதோ. அப்போ எல்லாம் என்னது? வினை தான். உலகமே எப்படி இருக்கும்? நம்ம வினைக்கு தக்கவாறு தான் இருக்கும். இந்த இதில் மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கா இல்லையா? என்ன கதை? துரியோதன்ட்ட அவங்க குருநாதர் சொன்னாராம், போய் ஊரில் நல்லவன் யார் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்? ஒருத்தங்கூட நல்லவனே இல்லைன்னா, ஒருத்தங்கூட நல்லவனா. தருமம் போனான்னா உள்ளே போயிட்டு வந்து என்ன சொல்கிறான்? என்னை தவிர எல்லாருமே நல்லவனாக இருக்கிறான், என்னை தவிர எல்லாமே. இப்போ எங்கே இருக்கிறது? அதே உலகம்தான். இப்போ இவன் போகும்போது இவன் வினை பார்த்தவெல்லாம் அவனுக்கு கடவனாக தெரிகிறான், இவன் வினை என்னை விட எல்லாமே நல்லவனாக தெரிகிறான். புரியுதா இல்லைங்களா? இது சும்மா ஒரு கதையாக இருந்தாலும் இதுதான் உண்மையான கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே வினைக்கு தக்கவாறு தான், வினைக்கு தக்கவாறு. எனவே என்னதுங்க? திரோதாயி என்பது மறைத்தல், அது போகத்தில் கொண்டு போய் நிறுத்துவது. நம்ம எதில் கொண்டு போய் நிறுத்துவோம்? போகத்தில். அந்த வினை போகத்தை நாம் தூய்க்க வேண்டும் என்பதற்காக மறைத்தல் தொழில் செய்யப்படுகிறது, வேறு காரணமெல்லாம் கிடையாது. எனவே அப்போது அருள் என்பது என்ன அப்படின்னா, போற்றலும் அருளே, போற்றலரும் அருளே. இறைவனது அருள் என்பது என்னதுங்க? அருள் தான். எனவே புகன்றவையும் அருள் ஒழிய, அருள் மட்டும் அருள் கிடையாதியா? மேலே சொன்ன
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய 4ம் அருளே. புகன்றவையும் அருளொணிய புகழோனாதே. அதுவும் அருள் தான். அப்போ படைத்தல் எதற்கு? அருள் செய்வதற்கு. ஏன் நீ ரொம்ப டயர்டாயிட்ட, போய் ரெஸ்ட் அடியா அப்படின்னு பெருமான் என்ன செய்கிறான்? ஓய்வு கொடுக்குறானா இல்லையா? அது எதனால்? நம்ம மேலே வச்சுருக்க கருணை. கருணையினால தான் என்ன செய்கிறான்? ஒடுக்கி இளைப்பாற்று மாதிரி செய்கிறான் இல்லையா? இப்போல்லாம் ஸ்கூலில் நடக்குது, காலையில் 7 மணிக்கு விட்டால் ராத்திரி 8 மணி வரைக்கும் பிடிச்சிக்கிறான். குழந்தைங்க மேலே என்னது அக்கறையான்னு கேட்டால் அக்கறையில் இல்லை, அவனுக்கு பிஸ்னஸ் நடக்கணும். உண்மையாலும் குழந்தை மேலே அக்கறை இருந்தால் என்ன செய்வான்? இப்படி விடுவானா இல்லையா? அப்போ அவனுக்கு என்னது? அவன் பிஸ்னஸுக்கு தான் அது நடக்குது. உண்மையாக யோசிச்சு பாருங்கள். உண்மையாக குழந்தை மேலே இருக்க அக்கறையாக நடக்குது? அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு குழந்தைன்னா அதை எப்படி அதுக்குரிய தன்மையில் கொடுக்கணுமா இல்லையா? அதுபோல் பெருமான் என்ன செய்கிறானுங்க? கருணை செய்கிறான். படைத்தல் என்பது என்னதுங்க? ஒடுக்குதல் என்பது என்னதுங்க? ஓய்வு எடுக்கும் பொருட்டு. அடுத்தது படைத்தல் என்பது மலபாகம் வர. காத்தல் என்பது போகத்தை துய்விக்கும் பொருட்டு. திரோதாயி என்பது என்னதுங்க? நிறுத்தல். அந்த போகத்தை தூய்க்கிற வரைக்கும் இவனை மறைச்சி வச்சுருக்கணும் இல்லையா? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, திருமணம் ஆகும்போது எப்படி நினச்சி சேர்றாங்க? இனிமேல் இவர் தான் எனக்கு வாழ்க்கை, இவள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்பி தானே கல்யாணம் பண்ணுறோம். பின்னாடி இது எப்படி வரும்னு தெரிஞ்சால் இவன் கல்யாணம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனால் அப்புறம் வினை எப்படி ஊட்டுறது? ஓட்டணுமா இல்லையா? அப்போ இவனுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. சினிமா பாட்டு தான், சித்தாந்தம் தான் அது. யாருக்கு யாரை கொண்டு போய் வைக்கணும், இவன் மூலம் இவளுக்கு வரணும், இவள் மூலம் அவனுக்கு வரணும், எல்லாம் யார் முடிவு பண்ணுறா? பெரும்பாலும் இதுதான் மகன் இவன் தான் வரணும். இவன் வந்து கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கணும்னு வினை இருந்தால் உள்ளங்கையில் வச்சு தாங்குவான். இல்லைன்னா என்ன செய்வான்? எழுதி வாங்கிட்டு ஓட்ட விட்டு விரட்டிடுவான். எல்லாம் நாம் செஞ்சு வச்சது தான். பையன் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நம்ம செஞ்சது சரியில்லை. ஏன்னா நமக்கு நல்வினை இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? உள்ளங்கையில் வச்சு தாங்கும், கண்டிப்பாக தாங்கும். புரியுதா இல்லைங்களா? என்னது? தீதும் நன்றும் பிறதர வார. சங்க இலக்கியம் சித்தாந்தத்துக்கு முன்னாடி 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டார். தீதும் நன்றும் பிறதர வார. நம்ம செஞ்சது தான் நமக்கு வரும். எனவே எல்லாமே என்னதுங்க? அருளே. எல்லாம் அருள். இது பார்த்தீங்கன்னா சித்தியாவில் ஒரு பாட்டு இருக்குது, 57வது பாட்டு. அழிப்பு இழைப்பு ஆற்றல். இதே கருத்து அப்படியே சித்தியாரில். அழிப்பு இழைப்பு ஆற்றல், ஆக்கம் அவ்வவர் கண்மம் கழித்திடல், கண்மம் நுகரச் செய்தல், காப்பது கண்ம ஒப்பில் மலங்களெல்லாம் தெளித்திடல், அருளல் செய்திதானும் பழிப்பு ஒளி, பார்த்திடின் எல்லாம் அருளே. அருளே. எல்லாம் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்னு தெரியும். ஆழமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது? அருளலே. இறைவனது 5 அருளே என்பது இந்த நூலினுடைய கருத்து. இன்னொரு பாட்டு பாருங்கள், 106 சித்தியாரில் 106. தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடா விடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர், பார்த்திடன் எல்லாம் பரிவே ஆகும். ஒரு அப்பா அம்மா குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலாம், என்ன செய்வாங்க? பட்டையை கிளப்பிடுவாங்க, அடித்து நிமித்தி அவனை என்ன செய்வாங்க? அவனை திருத்துவாங்க. திருத்துறதுனால அந்த குழந்தை மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்பு இருக்கிறதுனால தான் திருத்துறாங்க. இதே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அது வேண்டாதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், போய் அடிப்பாங்களா? ஏன் சண்டைக்கு வராங்களே? அது ஊரான் விட்டு பிள்ளை, அது ஊரான் விட்டு பிள்ளை. அது நாம் போய் என்னது கேட்கணும்? இது நம்ம பிள்ளை, இது என்ன செய்யணும்? திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. அன்பு இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பையனை அடிக்காதன்னு சட்டம் போட்டாங்களோ அன்னைக்கு பாடம் முடிஞ்சது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா வாத்தியார் எதுக்கு அடிக்கிறாரு? திருத்தறதுக்கு அடிக்கிறாரு. அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா அந்த பையன் கெட்டு குடிச்சதா போயிடும். புரியுதா இல்லைங்களா? தந்தை தாய் பெற்ற தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடால், சொன்ன பேச்சை கேட்கலன்னா உருக்கி வளாரினால் அடித்து, புளியங்கும்பல் எடுத்து பிச்சை எடுத்துருவாங்க. வளாரினால் அடித்து
தீய பந்தமும் விடுவார். சூடு வச்சுருவாங்க, அடிப்பாங்க, திருதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, சூடு வச்சு தீய பந்தமும் விடுவார். பார்த்திடின் எல்லாம் பரிவே, அதெல்லாம் அன்புயா, அன்பு இல்லாமல் அடிக்கிறேன்னு நினச்சிக்காத, அன்புனால தான் தாயும் தந்தையும் அடிக்கிறான். அதுபோல் எந்த யார் முனிவும் இறைவனது கோபமும், இறைவனுக்கு கருணை, 2 கருணை இருக்குது, ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. நமக்கு எந்த டூல் எடுக்கணுங்கிறது நம்மகிட்ட இருக்கு. அறக்கருணை சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா மரக்கருணை தான். இப்போ சொல்லும்போதே நல்லா பக்குவமாக அப்படியே சொன்னால் கேளு தம்பி, வேண்டாம் விட்டுரு அப்படின்னா நம்ம விட்டுட்டா அறக்கருணை. அதெல்லாம் முடியாது, பார்த்துக்கலாம், நீயா நானா பார்த்துக்கலான்னு 2 வைக்க வேண்டியதுதான். ஊட்ட வேண்டியதை ஊட்டி மொத்தத்தில் திருத்தாமல் விட மாட்டார். அடி வாங்கி திருந்துறதா அன்பாக திருந்துறதாங்கிற யார்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லா அன்பாக சொல்லும்போதே சரி சாமி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் விட்டுறேன், நான் உங்கள் திருவடியை சரணடைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா என்னது அடுத்த டூல் எடுத்துருவார், இது மரக்கருணையை எடுத்துருவார். சரி, மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.